அந்த விசித்திரமான காட்டில் வேட்டையாடினால் மட்டுமே உயிர் பிழைக்க முடியும் என்று வில்லேந்தி சுற்றி திரிந்து கொண்டிருந்தான் அகிலன். சரியாக அந்த நேரத்தில் மாய முயலை வேட்டையாட ஒரு வெண்ணிற ஓநாய் வந்து கொண்டிருந்தது அவனுடைய கண்களுக்கு தென்பட்டது. அகிலன் தன் அம்பை அந்த ஓநாய்க்கு குறிவைக்க வெகு தூரத்திலிருந்து அவனை எச்சரித்தான் ஒருவன். அடே தற்குறி, ஓநாய்னு நினைச்சு வேட்டையாடிட போற. அது ஓநாய் இல்ல, அது தமினான்னு ஒரு பொண்ணுடா. தூரத்திலிருந்து அவன் கத்தினாலும் அது அகிலனின் காதில் விழவில்லை. அந்த உலகத்தில் ஒரு ஓநாயை வேட்டையாடினால் அவனுக்கு கிடைக்கும் வெகுமதிகள் அதிகம். அதன் பிறகு நடக்கப் போகும் விபரீதம் தெரியாமல் அந்த ஓநாயை வேட்டையாட தயாரானான் அகிலன். உன்னை விட மாட்டேன். உன்னை நான் வேட்டையாடினாதான் இந்த சைபர் உலகத்தை விட்டு என்னால போக முடியும். அங்க என்னோட அம்மாவும் தங்கச்சியும் எனக்காக காத்துட்டு இருக்காங்க. என்ன மன்னிச்சிடு. தமினா மேல மட்டும் அம்பு விட்டுடாத. நீ அதோட தொலைஞ்சிட்டடா. டேய், சொன்னா கேளுடா, விட்டுறாத. அவன் விட்டு அம்பிலிருந்து ஓநாய் தப்பித்து ஓடினாலும் அவளுடைய கதறல் காடுகள் முழுவதும் எதிரொலித்தது. அடுத்த நொடியில் அகிலனுக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தும் விதமாக அந்த ஓநாய் ஒரு பெண்ணாக உருமாறியது. கண்ணு தெரியலையாடா உனக்கு? என் காட்டுல வந்து என்னைய குத்தி இருக்க. உன் சாவி ஏன் கையில தாண்டா? இல்ல, பாக்க ஓநாய் மாதிரி இருந்தா அதான் தெரியாம. அறிவுக்கட்ட பரதேசி, இந்த மொத்த காட்டுக்கு ஓநாய் உருவத்துல வந்தாலே இது தமிழ்நாதான்னு தெரியும். உனக்கு தெரியாதா? நானே இன்னைக்குதான் இந்த உலகத்துக்கு வந்திருக்கேன். எனக்கு எப்படி தெரியும்? உன்ன மாதிரி பொறுக்கைங்களை பத்தி எனக்கு தெரியும்டா. முழு வீடியோவை பாக்கெட் FM தமிழ் யூடியூப் சேனலில் கண்டு மகிழுங்கள்.